Hi, dear wonderful souls. Welcome to Magnetic Souls family. இன்றைய டாரோ செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங் தான். இந்த நோ கான்டாக்ட் வந்து ஏன் ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிக்க ஏற்பட்டிருக்கா, இல்லை சோல் கான்ட்ராக்ட் படி இது நடந்துட்டுருக்கா, இல்லை கர்மானால இது நடக்குதா அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி கார்ட்ஸ் வழியாக பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி தியானத்தில் இருக்கும்போது மேக்ஸிமம் எனக்கு கிடைச்ச பதில் இது வந்து ஒரு கார்மிக் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கர்மா அடிப்படையிலான சில விளையாட்டுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கார்ட்ஸ் கிட்டே கேட்கலாம். ப்ளீஸ் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய ஒண்டர்ஃபுல் ஃபேமிலிக்கான ரீடிங். அண்ட் நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கேட்டிருந்தேன் போஸ்ட்டில், இந்த டாரோ ரீடிங் பர்சனல் ரீடிங்க்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கீழே தயவு செஞ்சு காமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். எஸ், நைட் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ்டு. ஓகே, ஸோ நான் ரிவர்ஸ் வைக்கவே இல்லை கார்ட்ஸ், பட் நமக்கு நைட் ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸில் கிடச்சிருக்காங்க. ஓகே, நம்ம கார்ட்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த டாரோ பர்சனல் ரீடிங் கொடுத்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத கீழே வந்து காமெண்ட்ஸில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அமௌண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க, பர்சனல் மெசேஜ் வந்து பண்ணியிருந்தீங்க. லைக் 300 350 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 300 350 நம்ம ப்ரைஸ் ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ டியூரேஷனுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அண்ட் முக்கியமாக எத்தனை கொஷின்ஸ் அதில் வந்து நீங்கள் வந்து கேட்கணுன்னு விரும்புகிறீங்க. டியூரேஷன் கூட நமக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி இந்த மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த டைம் மைபி அது நிறைய நேரம் கூட இருக்கலாம், நிறைய மெசேஜஸ் கூட உங்களுக்கு வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் எத்தனை கொஷின்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, நிஜமாகவே இந்த பர்சன் உங்கள் லைஃப்க்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போய் பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனில் நிறைய டெக்னிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நோட் புக் மெத்தட் யூஸ் பண்ணலாம், மேஜிக் பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு ப்ராப்பராக நான் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் அதோடைய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ், இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்குன்னா அந்த பர்சன் கூட ஒரு குழந்தைத்தனமான ஒரு அன்பு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்கு. ரொம்ப சாஃப்டான எமோஷன்ஸ், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து பண்ணிக்கிட்ட அந்த லவ் மெசேஜ்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஒரு எமோஷ்னலாக உங்கள் கூட கனெக்டான விஷயமா, ரொம்ப ஹாப்பியான தருணங்களை வந்து உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில், அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்போட அந்த ஸ்டார்டிங் லைஃப் வந்து அப்படியே இருந்திருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த அந்த மெசேஜ் போல் நமக்கு கார்ட்ஸும் சொல்கிறது த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். எஸ், அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கார்மிக் சைக்கிள். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு உங்கள் லைஃப்குள்ளே வந்ததும் இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறதுமே சாதாரண விஷயம் கிடையாது. இது உங்களுடைய கர்மா ஆக்சுவலாக. இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது யூனிவர்ஸோட உங்களோட தலையெழுத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு விதி, அதுதான். அண்ட் நீங்கள் வந்து நிறைய பேர் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து எப்படி இந்த லைஃப் பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருந்திருக்காது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பர்சன் வேணும் அப்படின்ட்டுன்னு. நிறைய வந்து ஒரு கற்பனையில் இருந்திருப்பீங்க. லைக் இப்போது நம்ம இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மீடியாஸ் இதெல்லாம் பார்த்து என்னோடய பார்ட்னரும் இந்த மாதிரி எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஆர் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறோம் அப்படின்ட்டுன்னு நீங்களாம் வந்து ஒரு கற்பனையான ஒரு இல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மைட் பி நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருந்துருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் இவங்க தான் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்த முடிவை விட கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அப்போதைக்கு மைட் பி இந்த பர்சனும் அந்த பர்சனாக இருக்கலாம், அல்லது இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் கூட உங்களுக்கு ஸ்டார்டிங் டைமில் வந்து இருந்திருக்கலாம் இந்த பர்சனை பார்த்ததுமே. அண்ட் நிறைய
டைம் வந்து இது வந்து ஒரு சைக்கிள் போலவே வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருந்திருக்கலாம் மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள இப்ப குடுத்துட்டுருக்காங்க. பட் நீங்க என்ன என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, "நீ என்ன வாய்ப்பு குடுத்தாலும் பரவால்ல. நான் என்னோட பாஸ்ட்லயே தான் இருப்பேன். நான் இப்போ பிரசன்ட்ல என்ன நடக்குது, ஃப்யூச்சருக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் திங்க் பண்ணவே மாட்டேன் யூனிவர்ஸ். நான் என்னுடைய பாஸ்ட்ல இந்த பெர்சன் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் ஒரு வேளை இவங்கள சூஸ் பண்ணாம இருந்திருக்கலாமோ, என்ன இவங்கள சீட் பண்ணிட்டாங்களே, நான் எவ்வளோ ஹேப்பியா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்." அப்படின்னு அந்த கடந்த காலத்திலேயே வந்து உங்களுடைய மனத வந்து நீங்க வச்சுட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன அ வாய்ப்புகள் வந்து யுனிவர்ஸ் குடுக்குறாங்களோ, அது எதையுமே நீங்க வந்து கன்சிடர் பண்றதுக்கு தயாராவே இல்லாம இருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்க மட்டுமே ஆ ஒரு அந்த லவ்வ வந்துட்டு ஆ நெறைய குடுத்துருக்காங்க. வாரி, வாரி, வாரி குடுத்துருக்காங்க. பட் இன்னொருத்தவங்க அத அவ்வளவா அத கன்சிடர் பண்ணல. ஒரு சைடு இருந்து மட்டும் அன்பு வந்து அதிகமா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து போயிருக்கு. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு நெறைய கோபம், பொறுமை இல்லாதது, ஆ ஒரு ஸ்டாண்டர்டா இல்லாத அ விஷயங்கள். இது எல்லாமே அண்ட் முக்கியமா பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய பெர்சன் வந்து ரொம்ப எமோஷனலா, ஆ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மெச்சூர்டு இல்லாம, ஆ இந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு அந்த பெர்சன் வந்து ஓடுறத இந்த கார்ட்ஸ் மூலமா நம்மளால வந்து பார்க்க முடியுது. அண்ட் திடீர் திடீர்னு அவங்களுக்கு கோபம் வருது. அண்ட் கொஞ்சம் பொறுமை இல்லாம அவங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஆம் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க லைக் "விண்ணை தாண்டி வருவாயா" பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி முன்னும் பின்னும் முரணான ஒரு ஒரு பெர்சனா உங்ககிட்ட வந்து சம்டைம்ஸ் அவங்க வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் இது ஒரு லூப் மாதிரி அதில அப்டியே கிரியேட் ஆகி போயிட்டுருக்கு. பேசுவாங்க, அப்புறம் பேச மாட்டாங்க. அந்த லூப் வந்து இங்க வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அ கர்மா வினை சார்ந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அ ஏன்னா இந்த கார்டு வந்து நமக்கு அத தான் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இண்டிகேட் பண்றாங்க. ஸோ இந்த நோ கான்டாக்ட் வந்து உங்களுடைய சோல அ தூய்மைப்படுத்தணும். உங்களுடைய சோல வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடைவேளைய வந்து யூனிவர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இத நான் நெறைய டைம்ல கவுன்சிலிங்ல நம்மளுடைய அ வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுடைய சோல் பர்ப்பஸ் விட்டு விலகும்போது, இந்த மாதிரி பெரிய விஷயங்கள வந்து பெரிய மனக்காயங்கள வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்கு தருவாங்க. அப்போதான் வந்து நம்மளுடைய சோல் பர்ப்பஸ் என்ன? என்னுடைய சோல் இந்த பூமிக்கு எதுக்கு வந்துச்சு? அப்படின்னு நம்ம ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ணி அந்த பாத்ல வந்து நம்ம போகணும். இந்த கார்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய லைஃப் பர்ப்பஸ விட்டு எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காகவும் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கு. புரிஞ்சுதுங்களா? உங்களுடைய கர்மா, பாஸ்ட் லைஃப்ல நீங்க செஞ்ச ஒரு சில விஷயங்கள். பிளஸ் நீங்க ஏதோ ஒரு குட் திங் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிசினஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய தொழில் சிறக்கிறதுக்கான வேலைகள நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி தான் வந்து பிரபஞ்சம் வந்து விரும்புறாங்க. அதற்காக இந்த பிரிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் நம்ம சொல்லலாம். நீங்க வந்து இந்த பெர்சன வந்துட்டு ஒரு காட் மாதிரி நெனச்சிட்டுருக்கீங்க. நெனச்சிட்டு இருந்திருக்கீங்க. பட் அது வந்து ஒரு இல்யூஷன். அப்படி கிடையாது. அப்படின்றத இப்போ நீங்க புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்க மனசுல வந்துட்டு ஒரு கோட்டை மாதிரி அவங்களுக்கு கட்டி வச்சுட்டு இருந்திருக்கீங்க. ஆனா, அது எல்லாமே உடைஞ்சு போயிருச்சு. அதெல்லாம் ஒரு மணல்ல கட்டின கோட்டை மாதிரி நொறுங்கி போனத நீங்க வந்து இந்த டைம்ல வந்து பார்த்துருக்கீங்க. என்னடா நான் இவங்கள பத்தி இப்படி நெனச்சேன். இவங்க எனக்கு கடவுள் மாதிரி நெனச்சேன். இவங்க தான் என் லைஃபேன்னு நெனச்சேன். பட் எல்லாமே இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்க மனசு வந்து இப்போ தவிச்சிட்டுருக்கு. இந்த பெயின் வந்து ஆம் உங்களுக்குள்ள நீங்க பார்க்கணும். ஆ நீங்க எப்படிப்பட்ட பெர்சன்? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அப்படின்றத தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்ளோ பெயின வந்து உங்க மனசுல வந்து நீங்க இந்த டைம்ல வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கால ஒரு பிறவில நீங்க செஞ்ச ஏதோ ஒரு கர்ம கணக்கு தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் யூனிவர்ஸ் இத வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பிறவில நீங்க எவ்ளோ குட் சோலா இருந்தாலும், நம்மளுடைய கடந்த கால பிறவிகள்ல நம்ம செஞ்ச ஒரு சில கர்மாவோட விளையாட்டுக்கள், நம்ம செஞ்ச கர்ம வினைகளுக்கான பயன நம்ம அனுபவிச்சே ஆகணும். அத தான் இந்த டைம் வந்து நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த பெர்சன் கூட வந்து நீங்க இப்போதைக்கு ஆ கான்டாக்ட்ல இல்லாம இருக்கிறது தான் நல்லது. பிகாஸ் உங்களுடைய எனர்ஜிய ஃபுல்லா இந்த பெர்சன் அப்படியே ஒரு பஞ்ச வந்து தண்ணீல போட்டோனே எப்படி உரியுதுல்ல, அந்த நீர் அத மாதிரி உங்களுடைய எனர்ஜிய ஃபுல்லா இந்த பெர்சன் வந்து உரியறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அதுலருந்து உங்கள புரொடெக்ட் பண்றதுக்காகவும் இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த டைம்ல வந்து இந்த ஒரு நோ கான்டாக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆ அண்ட் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள்ல நெறைய பேர நீங்க வந்து லைக் கடவுள்,
ஜீசஸ் அப்படின்னு அந்த அந்த ப்ரேயர் வைக்கும்போது நம்ம மனசுல வந்து ஒரு ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க உங்களுடைய அம்மாவோ, அப்பாவோ வந்துட்டு, "ஏய் வா கோயிலுக்கு போலாம், வா சர்ச்சுக்கு போலாம்" அப்படின்னு கூப்பிட்டப்ப, நீங்க போகாத பெர்சனா இருந்திருக்கலாம். பட் இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, உண்மையான அமைதி அப்படின்றது நான் உங்களுக்கு குடுக்கறது கிடையாது. இன்னொரு பெர்சன் வந்து உங்க லைஃப்ல குடுக்கறது கிடையாது. உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறது. அண்ட் அதுல வந்து இந்த கடவுளுடைய உருவங்கள், கடவுளுடைய பெயர்களும் இன்வால்வ் ஆக போகுது. லைக் ஒரு கடவுளை நினைச்சு அதன் மூலமா நம்ம அமைதியை தேடி போறோம். இங்க கடவுள் அப்படின்றது எல்லாமே ஒண்ணுதான். ஜேசஸ் ஒண்ணுதான், பிள்ளையாரும் ஒண்ணுதான், முருகனும் ஒண்ணுதான், அல்லாவும் ஒண்ணுதான். ஆனா நம்ம தான் அதுக்குடைய விஷயங்களையும் வடிவங்களையும் மாற்றி இது என்னோட மதம், இது உன்னோட மதம்னு பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா எல்லாமே சொல்றது ஒண்ணுதான். அன்பாயிரு, நேர்மையாயிரு, நீ தான் வந்து உனக்குள்ள வந்து எல்லா சக்தியும் இருக்கு உன் லைஃப் அமைச்சுக்கிறதுக்காக. இந்த மாதிரி விஷயங்களை தான் நமக்கு வந்து எல்லா மதமும் ஒன்னதான் சொல்லுது. ஸோ அது மாதிரி இந்த இந்த கடவுள் அப்படின்ற ஒரு வகையை தேர்ந்தெடுத்து உங்க மன அமைதியை வந்து இந்த டைம்ல நீங்க ஏற்படுத்திப்பீங்க. லைக் கோவிலுக்கு போனால் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அவர் வந்து ஏதாவது ஒரு சாங் கேட்கறதும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு அமைதி ஏற்படலாம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக மாதிரி சார்ந்து போய் ஒரு அமைதியை வந்து இந்த டைம்ல வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. அண்ட் இந்த நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு பியோர் லவ். அந்த லவ் வந்து நீங்க மக்கள்கிட்ட இல்ல. அது வந்து கடவுள்கிட்டயும் அது இருக்கு அப்படின்றத வந்து இந்த டைம் வந்து நீங்க ரியலைஸ் பண்ணீங்க. வாவ்! இந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஏதோ ஒருத்தவங்க என் கூட இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அந்த மாதிரியான உணர்வுகள யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்க போறாங்க. மைட் பி நீங்க இப்பவே அத வந்து நீங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. ஆமா, நான் சர்ச்சுக்கு போனாலோ, இல்ல ப்ரேயர் பண்ணாலோ, பைபிள் எடுத்து ரீட் பண்ணாலோ, எனக்கு வந்து ரொம்ப காமா, நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா உணர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து தயவு செஞ்சு கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ட்ராப் பண்ணுங்க. இந்த டைம்ல இந்த பர்சனை நீங்க அகைன் அண்ட் அகைன் சேஸ் பண்ணாம நீங்க வந்து வரட்டும் அவங்க அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணும் பொழுது இந்த லூப் இருக்குல்ல, அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, அகைன் பேச மாட்டாங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா போயிட்டு இருக்கும், அகைன் வந்து ஸ்டாப் ஆகும். இந்த லூப் இருக்குல்ல, ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பே மாறி மாறி வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க, ஒரு டாக்ஸிக்கான பர்சன் கூட வந்து போயிருந்திருக்கும். அகெயின் அதே மாதிரி ஒரு பர்சனை வந்து நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களால. இந்த லூப் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தட் நோ கான்டாக்ட். நீங்க இந்த நோ கான்டாக்ட்ல நீங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பர்சன் உங்ககிட்ட இருந்து எனர்ஜியை வந்து உறிஞ்செடுத்துக்கிறதுக்காகவே இருந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த டைம் அவங்கள தேடி போகாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப உன்னதமான விஷயமாக இருக்க போது. உங்களுக்கு எல்லாமே கரெக்டான நேரத்துல கண்டிப்பா உங்களுக்காக நடக்கும். அது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நீங்க எல்லாமே யூனிவர்ஸோட சைல்டு. நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு நல்ல சோலா நீங்க இருக்கிறீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க பண்றதுனால நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதா, யூனிவர்ஸோட பார்வையில நீங்க ஒரு நல்ல ஒரு ஆன்மாவா இருக்கிறீங்க அப்படின்றனால உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் யூனிவர்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நீங்க தாராளமா நம்பலாம். அண்ட் இந்த யூனிவர்ஸோட டெசிஷன் தான், யூனிவர்ஸ் தான் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க, நீங்க இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஸோ அதை வந்து நீங்க வந்து இல்லை நான் இதை மீறி தான் நான் செயல்படுவேன்னு படாம, ஓகே உன்னுடைய முடிவுக்கு வந்து நான் வந்து மதிப்பு கொடுக்குறேன், நான் பிரிஞ்சிருக்கிறேன், பட் இது எல்லாமே நீ ஹீல் பண்ணிதான் அப்படின்னு யூனிவர்ஸ் கிட்ட நீங்க ப்ரேயர் வரீங்க. அவர் உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஏஞ்சல் மூலமா வந்து உங்களுடைய பிரார்த்தனையை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நீங்க தெரிவிங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கேளுங்க. ஏற்கனவே உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இந்த ரீடிங் பார்த்துதான் அப்படின்றது இல்லை. இது எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்ற காரணம் வந்து என்னை விட இந்த ரீடிங் கார்டு சொல்றதை விட உங்களுக்கு நல்லாவே உங்களோட இன்ட்யூஷன் வந்து கைட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நீங்க பவர்ஃபுல்லான ஒரு சோலா இருக்கீங்க. அது வந்து நமக்கு கார்ட்ஸ் மூலமா கண்டிப்பா நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க நோ கான்டாக்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணுங்க. அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மேல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது நிறைய இடங்கள்ல கார்ட்ஸ் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க தெரியுமா? ஏன்னா அது வந்து ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் தான் உங்களுக்கு பிளான் பண்ணி நடத்துறாங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றத வந்து பிரபஞ்சம் வந்து ரொம்ப தீர்க்கமா ஆசைப்படுறாங்க. அவங்க நம்மளுடைய பெற்றவர்களை விட ரொம்ப தூய்மையான ஒரு விஷயம் இல்லையா பிரபஞ்சம் அப்படின்றது. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம ரொம்ப தீர்க்கமா வந்து நீங்க நோ கான்டாக்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய கிளாஸ் வந்து ஆஃப்லைன்ல இருக்க எல்லா கிளாஸஸுமே
மணி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ், ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் கிளாஸஸ், சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ், ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் பர்சனல் டேரோ ட்ரீடிங் ஆல்சோ எல்லாமே வந்து ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வேணும் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை, நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன், நிறைய புக்ஸ் ரீட் பண்ணிட்டேன், பட் என்னோடய எஸ்பி வந்து எனக்கு கிடைச்சி ஆகணும்னு நான் நினைக்கிறேன், அவங்க கூட நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வகுப்பை வந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த ரீடிங் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சில சொல்யூஷனும் சொல்கிறேன். வீடியோ ரீடிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்மிக் கட் மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும் நம்மளுடைய வகுப்பில். ஸோ ப்ராப்பராக நீங்கள் எப்படி ஹீல் ஆகி அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நம்மளுடைய வகுப்பில் இருக்கும். இது வந்து ஒரு 29 நாள் வகுப்பு, ரெக்கார்டிங் செஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ் ஸ்டோரி நிறையவே இருக்குது. லாஸ்ட் வீக் கூட ஹோப்ன பொண்ணோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நம்ம இந்த வீக் தான் நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது நம்மளுடைய சேனலில், இன்னும் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. நான் அதையும் வந்து கூடிய சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். எஸ், யூனிவர்ஸ் வந்து இப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பிரிஞ்சிருந்த உறவை சேர்த்து வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஒரு இமையும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மணி மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மணி இஸ் அ எனர்ஜி. ஸோ அது வந்து ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் வந்து டேரோ ரீடிங் மட்டும் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய லைஃப்பை ரொம்ப ஈஸியாக உங்களுடைய கனவு வாழ்க்கை அடையிறதுக்கு ஈர்ப்பு விதி பயிற்சி எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நம்மளுடைய சேனல் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஈர்ப்பு விதி பயிற்சினா ஒன்றும் கிடையாது. உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையாக அமையுது அப்படின்றது தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் அது அப்படியே உங்களை வாழ்க்கையில் வந்து நடக்க போகுது. இதுதான் ஈர்ப்பு விதி சொல்லுது. அதை எப்படி வந்து நிறைய டெக்னிக்ஸ் மூலமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்மளுடைய சேனலில் நான் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். லைக் ஹோப்னு போகணும், தேவதைகள்லாம் வச்சு எப்படி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளுடைய சேனலை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நீங்கள் ஏதோ ஒரு எனர்ஜியில் இருக்க போது தான் இந்த டேரோ ட்ரீடிங் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க. ஸோ யூனிவர்ஸோட எனர்ஜி கூட இன்னும் மிங்கிள் ஆகும்போது நிறைய விஷயங்களை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஓகே, நம்ம ரீடிங்குள்ளே இப்போ போகலாம். நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு எப்படி வந்து ஃபீல் ஆகும் அப்படின்னா, நம்ம லவ் பண்ண பர்சன் அந்த பர்சனே இல்லையே, நான் ஸ்டார்டிங்கில் பார்த்த பர்சன் அந்த பர்சன் இல்லை, அந்த உண்மையான அன்பு, அந்த உண்மையான பேச்சுக்கள், நடவடிக்கைகள் எல்லாமே மாறி இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த பர்சனே தொலைஞ்சு போயிட்டாங்க, இப்போ அவங்களுடைய உடல் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் ட்ரா பண்ணுங்க. எஸ், அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த அன்பு, ஸ்டார்டிங்கில் அவங்க கொடுத்த அந்த அக்கறை, ஸ்டார்டிங்கில் அவங்க என்கிட்ட பேசின பொறுமையாக அவங்க என்கிட்ட பேசினது, ஜாலியாக பேசினது, இது எல்லாமே நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எஸ் நான் மிஸ் பண்ணுறேன் அந்த பர்சனோட ஓல்டு வெர்ஷனை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நிறைய பேர் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ அது வந்து நீங்களாகவே உருவாக்கின ஒரு இல்யூஷன், ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை தான் யூனிவர்ஸ் வந்து இப்போ வந்து உடஞ்சிருக்காங்க. நீங்களே அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க, ஐயோ இந்த பர்சன் அவங்க இல்லையே அப்படின்ற மாதிரி. அண்ட் நீங்கள் வந்து என்ன இப்போ யூனிவர்ஸ் கிட்ட வந்து அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பர்சன் இல்லாட்டினா எனக்கு லைஃபே இல்லை, ஸோ நீ என்ன வாய்ப்பு கொடுத்தாலும் நான் எடுக்க மாட்டேன். குழந்தைங்க சொல்லுவாங்கல்ல, நீ எனக்கு சாக்லேட் வாங்கி தராட்டினா நான் ஸ்கூல் போக மாட்டேன், நான் வந்து நீ எனக்கு என்ன ஃபுட் கொடுக்குறேன் நான் அதை எடுத்துக்க மாட்டேன்னா, அதை மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ கொடுத்துட்ருக்கே. அஃப்கோர்ஸ் இந்த பர்சன் இல்லை, அது ரொம்ப பெயின்ஃபுல் தான், அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் அது ஒரு ரிலேஷன்ஷிப், நம்ம ஹார்ட்டுக்குள்ளே உணர்வு பூர்வமாக கலந்த ஒரு விஷயம் நம்ம கூட இல்லை. ஆனால் அது மட்டும் போதுமா? இப்போது நீங்கள் நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் மேனிஃபெஸ்ட் ஆனால் போதும்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் வெரி ராங். உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக இருக்கணும், உங்களுக்கு மணி கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பெஸ்ட்டான லைஃப்பை நம்மளால் வாழ முடியும். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கும்போது டைலாக் பேசிக்கலாம், மணி இல்லாட்டினாலும் நான் ஹாப்பியாக இருந்துருவேன். நான் இங்கே இந்த இடத்துல என்ன கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு பணக்கார பெண்ணையோ பணக்கார ஆணையோ தேர்ந்தெடுத்து வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்கள் 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் இங்கே மேட்ரு. உங்களுக்கு 2 பேருக்கும் உங்கள் சொல்லுக்கு அந்த சொல்லுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் செலக்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும்ல. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு பர்த்டே வருது, ஏதோ கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த உலகம் ரொம்ப பெருசு,
நம்ம ட்ராவல் பண்ணணும்னு விரும்புகிறோம், மெமரிஸ் கலெக்ட் பண்ணணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்புகிறோம், ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு பின்னாடியெல்லாம் நமக்கு பணம் இருக்குது. அப்புறம் இன்னும் முக்கியமாக நிறைய விஷயங்கள் இப்போது இந்த சினாரியோவில் நடக்கிறது என்னென்னா, நம்ம ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடுறோம் நிறைய ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டு. ஸோ இந்த ப்ரெக்னென்சி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஒரு ஹெல்த்து நல்லா இல்லை. இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்கள் பார்ட்னர் நோ கான்டாக்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகி உங்க கூட வந்துட்டாங்க, நிறைய பணமும் இருக்குது, உங்கள் ஹெல்த் இல்லாட்டா நீங்கள் போய் என்ஜாய் பண்ண முடியுமா? நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அட்லீஸ்ட் தமிழ்நாடுக்குள்ளே உங்களால் ஒரு ட்ரிப் போய் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியுமா? ஒரு ஹெட்டேக்கோட, ஒரு ஃபீவரோட சொல்லுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு முக்கியம். அதுக்கு தான் யூனிவர்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. உன் ஹெல்த்தை நீ நல்லா வச்சுக்கோ, நீ ஜாப்ல நல்லாவா, நீ ஸ்டடியில் நல்லாவான்னு சொல்லி யூனிவர்ஸ் ஒரு பிளான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இங்கே பாரு, நீ எனக்கு இந்த பர்சனை கொடுக்கலாட்டினா நான் எதுவுமே கன்சிடரே பண்ண மாட்டேன், நான் அழுதுகிட்டே இருப்பேன், என் பாஸ்டில் இந்த பர்சன் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு நினச்சி அழுவேன், அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஒரு குழந்தை மாதிரி எங்கள் லைஃப் இருந்தது, அதெல்லாம் நான் நினச்சி அழுதுகிட்டே இருப்பேன்ட்டுன்னு நீங்கள் பயங்கரமாக அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் அதை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுங்கள். கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வாங்க. இது ரொம்ப கஷ்டம், எனக்கு புரியுது. ஏன்னா நான் நிறைய பேர் கவுன்சிலிங் நம்மளுடைய செஷனில் பார்த்துட்ருக்கேன். அது எவ்வளோ பெயின்ஃபுல் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பெயின்லாம் என்னோடய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க, பிஸ்னஸ் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பார்ட்னரே மேனிஃபெஸ்ட் பண்ண சக்ஸஸ் ஸ்டோரிஸை நீங்களே கேட்டிருப்பீங்க நம்மளுடைய சேனலில். ஸோ இதிலேருந்து வெளிவரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யூனிவர்ஸ் என்ன தான் கொடுக்குது அப்படின்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள். உங்கள் அழுகையை நிப்பாட்டிட்டு உங்கள் கண்களெல்லாம் தொடச்சிட்டு யூனிவர்ஸ் என்ன தான் கொடுக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பிரபஞ்சம் வந்து கொடுத்துட்ருக்குது. அண்ட் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே ஒரு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இப்போது இந்த பர்சன்கிட்ட லவ்வுக்காக இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தான், லவ்வுக்காக ஏதோ வந்து நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா நிறைய பேர்? ஆமாம் அப்படின்னா ஆமாம், நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அன்பு கூட நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா அன்பு அப்படின்றது நம்ம கேட்டு பெறது கிடையாது, அது உள்ளேருந்து வரணும், அவங்களா கொடுக்கணும். இப்போ மழை அப்படின்றத நம்ம என்னதான் வந்து ப்ரேயர் பண்ணாலும் இயற்கை கொடுக்கும்போது தானே கொடுக்குது. அப்படி அன்புன்றது உள்ளேருந்து அதுவாக வரணும். அதை போய் நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட எப்போவுமே கெஞ்சி கெஞ்சி வரவழைக்க முடியாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் அந்த பர்சன் வந்து திடீர்னு கோபம் அண்ட் அவங்களோட எமோஷனை அவங்களாலே ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு கிடையாது, அந்த தாக்கங்கள் வந்து உங்களுக்குள்ள அதிகமாக ஏற்படுத்துது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னா, எப்போவுமே என் கூட அன்பாக இருக்கணும் அந்த பர்சன், எப்போவுமே எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த பர்சன் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கும் டைம் இருந்தால் உங்ககிட்ட பேசுகிறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு சம்டைம்ஸ் மூட் மாறும்போது அவங்களோட என்விரான்மெண்ட்டோ, அவங்களோட பிஸ்னஸோ, அவங்களோட ஃபேமிலிஸோ ஏதோ வந்து ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் ஏற்படுத்தும் போது அதை அப்படியே உங்கள் மேலே தெளிக்கிறாங்க. அது என்ன பண்ணுது, உங்களோட எனர்ஜி அப்படியே உறிஞ்சிருது. ஸோ அப்படிலாம் நீ ஹர்ட் ஆகக்கூடாது, நீ மெச்சூர்டாக மாறி இதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நோ கான்டாக்ட். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த என்டையர் ரீடிங்கோட ஒரே கான்செப்ட் நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக மாறணும் அப்படின்றது தான். ஐ ஹோப் இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்றது. பிகாஸ் அந்த பர்சனால நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் குழந்தை மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடஞ்சு போயிருக்கதை நீங்க ஃபீல் பண்ணீங்களா? உன்னால முடியாது, உனக்கு ரெஸ்பெக்ட் இல்லாம பண்றது, நீங்க கால் பண்ணா பிக் பண்ணாம இருக்கிறது, உங்களை வந்து தவறான அபியூஸான வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ் பண்றது, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்து இப்படிலாம் அவங்க வந்து உங்களை நீ யாரோ அப்படின்ற மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்களா அந்த ரிலேஷன்ஷிப்பில்? அந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? ஸோ உங்களுடைய சுயமதிப்பை இழந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நீடிக்கணுமா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த பிளானை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யதார்த்தம் என்னன்னே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஸோ ரொம்ப வந்து நீங்கள் குழம்பிட்டே இருக்கீங்க. ஸோ எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு நீங்கள் வாங்க. உங்களோட தாட்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னா, ஒரு இப்போ நல்லா இருக்கு, அப்புறம் மாறிடுது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அப்புறம் டவுன் ஆகுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் மாறிட்டே இருக்கீங்க. ஸோ நிகழ்காலத்தில் நீங்கள் வந்துட்டு வாழ கற்றுக்கோங்க. உங்களுடைய கடந்த காலம் அதுலேருந்து நீங்கள் ஹாப்பியாக இருந்த தருணங்கள் இந்த ரியாலிட்டி லைஃப்பில் உங்களை வாழ விடாமல் ஸ்டாப் பண்ணிகிட்ருக்குது. ஸோ என்னோட ஹாப்பினஸ்க்கு நான் இன்னொருத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது, நீங்கள் அதை பண்ணுறீங்க. என்னோட ஹாப்பினஸ் வந்து அந்த பர்சன் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை இன்னொரு மனிதரோட கையில் கொடுத்துருக்கீங்க, அது உங்களுடைய பர்சன். நான் எதுவுமே உங்களை தப்பு சொல்லலை, அந்த பர்சனை மறந்துடுங்க, அவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. இந்த விஷயத்தை எப்படி கையாளுதல் அப்படின்றத நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. யூனிவர்ஸ் அதுக்காக தான் இந்த ஒரு நோ கான்டாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. என் மூலமாக இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு வந்து நினச்சிருக்காங்க. ஸோ இந்த ரீடிங்கை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டால் நிறைய பேர் இது என்னோடய கிளைண்ட்ஸுமே நான் சொல்லி கேட்டிருக்கேன். என்ன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் கோபப்படுவேன், அதெல்லாம் அந்த பர்சனுக்கு தெரியும். ஸோ அதனாலேயே நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் இனிமேல் கிடைக்க மாட்டாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இவ்வளோ பெரிய வேர்ல்டில் உங்களுக்கான ஒரு பர்சன் அவங்க மட்டும்தானா? மீன்ஸ் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ வேறு பர்சனும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களா? அவ்வளோ பெரிய உலகத்தில் யூனிவர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு சோலை படைச்சு தானே இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். அது அந்த பர்சன் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க மனிதராக இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்பி வருவாங்க. உங்களுடைய பியோர் லவ், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. நான் எப்போவுமே என்னோட கிளைண்ட்ஸுக்கு சொல்கிறதும் அதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ, ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனில் யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ, அதே அளவு சப்போர்ட் உங்களுடைய தூய்மையான அன்பு, அந்த பர்சன் மேலே நீங்கள் தூய்மையான அன்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து தரும். இது ரொம்ப உண்மை. ஏன்னா எல்லா மதமும் அன்பை பற்றி தானே பேசுது. ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து யாருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் உங்கள் லைஃப்பில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்திக்கோங்க. நியூமராலஜி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாலும் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆன்மீக தேடல் அப்படின்றது வந்து வேணும். நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்க, எதனால் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களே உங்களுடைய சுய பரிசோதனைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இல்யூஷன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஆமாம், இதில் வந்து நான் கொஞ்சம் வெளியே வரணும், எனக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். இந்த 4 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது 4 அப்படின்றது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி. ஆனால் டேரோட்டில் வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் தேக்கமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ தேங்கி இருக்காதீங்க, அதே இடத்துல இருக்காதீங்க, கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வெளியே வாங்க. அண்ட் உங்களுடைய லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது மாதிரி எந்த அளவுக்கு இந்த பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் அண்ட் உங்களுடைய மற்ற உறவுகளுக்கும் நீங்கள் கொடுங்க. 6ன்றது நியூமராலஜி அடிப்படையில் நமக்கு அதை தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் நமக்கு அது என்ன கார்ட்ஸ் வந்திருக்கு, எஸ் அந்த மேஜர் ஆர்கானாலேயே நமக்கு 10 வந்திருக்கனால அஃப்கோர்ஸ் இது வந்து ஏதோ ஒரு பெரிய கெட்ட காலம் உங்களுக்கு முடிவடைஞ்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல காலம் வந்து தொடங்க போகிறது தான் வந்து நம்ம நியூமராலஜி அடிப்படையிலுமே கார்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போதைக்கு இருக்க சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்குமே நல்லது. அதுக்காக தான் யூனிவர்ஸ் வந்து இது ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த சக்கரம் எப்படி சொல்லலுதோ அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது டவுனில் இருக்கீங்க, அதே மாதிரி அந்த ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்குள்ளே வரப்போகுது. இந்த ட்ரூவான லவ் வந்து எப்போவுமே அளவைக்காது, உங்களை வந்து உயர்த்துறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி பாருங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க துடிக்கிற புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய நல்ல விஷயங்களை நோக்கி உங்கள் கவனத்தை வந்து திருப்புங்க. உங்களுடைய பார்ட்னர் வந்து மாறாத வரைக்கும் அவங்களோட அகைன் வந்து நீங்கள் நினைச்ச அதே வழியை தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும், அதை நீங்கள் கொடுங்க. அவங்களுக்குன்னு ஒரு டைம் வேணும், அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த டைம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆயிருங்க. எவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மெத்தட்ஸ் பண்ண முடியுமா, என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ண முடியுமோ பண்ண முடிஞ்சிச்சு. ஃபைனலாக லெட் கோ பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு யூனிவர்ஸோட கையில் கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து மூவ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹீல் ஆக வேண்டியது முக்கியம். அதனால தான் நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன், நம்மளுடைய கிளாஸ் நீங்கள் பிக் பண்ணும்போது ஹீலிங்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்களே வந்து ப்ராப்பரான ஹீலிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். நிறைய இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து கிராட்டிடியூட் வந்து நீங்கள் ரைட் பண்ணுங்கள். கிராட்டிடியூட் வந்து ரைட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் நினச்சே பார்க்காத சில விஷயங்களை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சீக்ரெட் புக் அடுத்த வந்து பார்ட்னா வந்து த மேஜிக் அப்படின்றது அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராட்டிடியூட் பற்றியே பேசுவோம். நிறைய பேருக்கு அதை பற்றி அவேர்னஸ் இல்லை. பட் கிராட்டிடியூட் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து பெஸ்ட்டாக மாறும். இது ரிலேஷன்ஷிப்னு இல்லை, உங்களுக்கு பணம் சார்ந்த தேவைகளோ அல்லது உடல் சார்ந்த உங்கள் ஹெல்த் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிராட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செல்ஃப் லவ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 6 ஆஃப் பென்டக்கிள் இதோட எனர்ஜியுமே அதை தான் சொல்லுது. செல்ஃப் லவ்வில் வந்து நீங்கள் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படியே உங்களுடைய
நீங்கள் தேங்கிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து போட்டுட்ருக்க அந்த கட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, கொஞ்சம் உங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றது தான் யூனிவர்ஸ் வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவே சார்ந்த இந்த ரீடிங்கை சார்ந்த கருத்துக்களும் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான டேரோட் ரீடிங் பார்க்குறதுக்காக நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான ரீடிங் நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.